பெரியாரை வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக மட்டும் பிடிச்சி நிறுத்திட்டோம் பாருங்க. அது ஒரு சடங்கு தன்மையான விஷயம் தானே. பெரியார் அது மட்டுமா? இல்லை. அல்லது வந்து ரிசர்வேஷனுக்கு ஆதரவாளரை மட்டும் ஆக்கி வச்சுட்டோம் அவரை. அதுவும் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு ஆதரவாளராக. நம்ம வந்து ஒரு ஜனநாயக சமுதாயமாக உருமாற்ற அம்பேத்கரிய சிந்தனை, பெரியாரிய சிந்தனை மிகவும் அவசியம், அடிப்படையான விஷயம். அம்பேத்கரை கேட்கும்போது அவர் பின்னால சொல்வார், ரெண்டுமே தவறா பட்டுச்சுருவார். ஏன்னா ஒன்று நீதித்துறையின் கையில் வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குது, ஒன்று வந்து பார்லிமெண்ட் கையில் கொடுக்குது. ஒரு ஜனநாயகத்துக்கு ரெண்டுமே நல்லது இல்லைன்னு. அப்ப நம்ம ரெண்டு பெரும் கூர்மையான பாறாங்களுக்கு இடையில நம்ம படகை செலுத்துற மாதிரி தான். அது நம்மள இப்படியும் குத்தலாம் அப்படியும் குத்தலாம்னு சொல்லிட்டு அந்த விவாதத்தை முடிச்சு வைக்கிறார். He was unhappy with that whole resolution. நான் ரொம்ப ஈஸியா ஒரு இந்துத்துவ எதிர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இங்க உள்ள பெண் அடிமைத்தனம், சாதி அதையெல்லாம் கருத்துல இருக்காம பேசுற குரூப்ஸும் இருக்காங்க நம்ம மத்தியில. பட் நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு சிவில் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இதெல்லாம் சேர்ந்த விஷயம் தான். இன்னைக்கு இந்தியன் டெமோக்ரஸில என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 14 to 16 வந்து சரியா இல்லைன்னு சொல்லலாம். 21 எப்பவுமே சரியா இருந்தது இல்லை, 17 என்னைக்குமே வந்து செயல்படுத்தப்படலை. இது ஒரு மிக்ஸ்ட் ரெக்கார்ட் தானே இது. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த இந்தியன் ஸ்டேட். ஏன்னா அதை புரிஞ்சு இப்போ உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் உள்ள கேள்வி, இவ்வளோ கேவலமாக அது நடக்க என்ன காரணம்? இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது, இவ்வளோ விதிகள் இருக்குது, ஆனால் இந்த கவர்மெண்ட் ஏன் வந்து அதை ஈஸியாக வந்து தள்ளிட்டு போயிடுது, ஒரு கமிஷன் போட்டு முடிச்சிடுது, என்னமோ செய்யுதில்ல. ஸோ அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. பட் களத்தில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் அம்பேத்கரை வாசிக்கிறீங்க, இந்த ஸ்ட்ரகிள் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மிடில் கிளாஸ் அப்ரோச் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த எந்த விஷயத்தோடையுமே தொடர்பு படுத்தாமல் கான்ஸ்டியூஷனை ப்ரேஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுது நேருவோடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் என்ன இருந்துச்சு, அம்பேத்கர் என்ன கொண்டு வந்தார், எப்படி வார்த்தைகளுடைய ஆர்டரை மாற்றி போட்டார், நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியுது. இந்த எக்ஸ்பிளனேஷனோட நம்ம சொல்லிட்டு பிரியாம்பிளை படித்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். பிரியாம்பிள் இன் இட் செல்ஃப் பாராயணம் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை, அதை கொண்டு போகிற விதம் தான். கண்டிப்பாக கான்ஸ்டியூஷனை வந்து நான் எந்த காலத்துலையும் கைவிடணும்னு, அது முக்கியத்துவம் பெறக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அம்பேத்கருடைய வார்த்தைகள்லேருந்தே கூட நம்ம எடுத்து சொல்லலாம். கான்ஸ்டியூஷன் வந்து திரும்ப தானே சொல்கிறாரு, இட்ஸ் ஆஸ் குட் ஆஸ் த பீப்புள் ஹூ வில் யூஸ் இட்டுங்கிறாரு. கான்ஸ்டியூஷன்கிறது நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி நூலாக இருக்குது, வந்து ஒரு பேசிஸாக இருக்குது. இந்திய குடியரசுக்கு அதுதான் அடிப்படையாக இருக்குது. நம்ம எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் வாழ போகிறோம், நம்ம அரசு எப்படி நம்ம செயல்படுதுங்கிறதுக்கு. இதை வந்து நம்ம செயலாக்கம் மிக்க ஒரு விஷயமாக மாற்ற வேண்டிய தேவையில்லை இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அதை வெறும் வந்து ஒரு நீதிபதிகளுக்கிட்டையோ இல்லை வழக்கறிஞர்களோ மட்டும் அதை வந்து பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் பேசணுன்னா இந்த வேல்யூஸை எப்படி நம்ம ரியலைஸ் பண்ண போகிறோம், இதில் எது தடையாக இருக்குங்கிறத எப்படி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சொல்ல வருது, இது எக்காலத்துக்கும் பொருந்துறதுங்கிற விஷயத்தில் இல்லை. அதை நம்ம சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா அம்பேத்கரும் அதை தான் சொல்கிறாரு. இது மாறும், கண்டிப்பாக மாறும். இது அப்படியே அதானே அவர் சொல்கிறாரு. சோஷியலிசம்ங்கிற வார்த்தையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணத்தையும் அதுதானே சொல்கிறாரு. நான் எப்படி முன்கூட்டியே சொல்ல முடியும் இங்கே வரக்கூடிய அரசு இந்த அரசாக இருக்குமா அந்த அரசாக இருக்குமான்னு? நான் தீர்மானிக்க முடியாது, மக்கள் தானே தீர்மானிக்கணும். அது ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூ தானே. ஸோ நம்ம அதை சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம கொஞ்சம் யோசனை செய்யலாம். பேச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் இன்ஃபார்ம்டு டிபேட்டாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்தியாவில் எல்லாமே டகால்னு ஒரு சடங்கு தன்மை பெறக்கூடிய ஒரு கல்ச்சரில் நம்ம வாழறோம். அது அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் நம்ம முடியாது. இப்போ இன்றைக்கி பாருங்களேன், பெரியாரை வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக மட்டும் பிடிச்சி நிறுத்திட்டோம் பாருங்க. அது ஒரு சடங்கு தன்மையான விஷயம் தானே. பெரியார் அது மட்டுமா? இல்லை. அல்லது வந்து ரிசர்வேஷனுக்கு ஆதரவாளரை மட்டும் ஆக்கி வச்சுட்டோம் அவரை. அதுவும் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு ஆதரவாளராக. அப்படி இல்லாமல் அந்த மெமரிஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுல அது ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸோட ப்ரிசர்வேஷனுக்கு ஒப்பானதுன்னு நம்ம சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்பவும் அவசியம். நம்ம வந்து ஒரு ஜனநாயக சமுதாயமாக உருமாற்ற அம்பேத்கரிய சிந்தனை, பெரியாரிய சிந்தனை மிகவும் அவசியம், அடிப்படையான விஷயம். அது நமக்கு வந்து கடந்த காலம் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான கொடை. அது வந்து அதை எப்படி நாம் தக்க வச்சுக்கிட்டு அதுலேருந்து வேறு விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஏன்னா அதோடு நிறுத்திட முடியாது. அடுத்தடுத்து நம்ம காலம் மாறிட்டு இருக்கும்போது புதிய விஷயங்களும் சேர்த்தாகணும் நாம் வந்து. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கான்ஸ்டிடியூஷனுங்கிறது நமக்கு ஆரம்பத்தில் கை கொடுத்த இந்த குடியரசை நிறுவுவதற்கு அவசியமான, நம்மை வழி நடத்துவதற்கான ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூஸை கொடுத்த ஒரு டாக்குமெண்ட். இதை நம்ம அப்படியே இஷ்டத்துக்கு வந்து அவங்கவுங்க அரசியல் தேர்வுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஆக்க முடியாது. மக்களுக்கு இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறதுல. அதை முறையாக புரிந்து கொள்வோம். அதனுடைய வரம்புகள் என்ன, அப்படி நம்ம கொண்டு போனோம்னா இட்ஸ் அ குட் திங். இல்லாட்டி என்ன ஆயிடுதுன்னா, இது ஒரு பிராமணிக்கல் இமேஜினேஷன் நம்மளையும் அறியாமல் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுது நம்மகிட்ட இருந்து. டகால்னு எடுத்துகிட்டு போயிடுது. நான் ஒரு நடன அரங்குக்கு போயிருந்தேன். கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் அதுக்கு ஒரு பொருள் என்ன? ஒரு பரதநாட்டியத்துக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் முடிச்சு போடும்போது நமக்கு நிறைய கேள்விகள் வருது இல்லை. தனித்தனியாக ரெண்டையும் ரசிக்கலாம், அது வேறு விஷயம்.
அது எப்படி நம்ம பார்க்கலாங்கிறது. ஸோ அந்த சடங்குத்தன்மை வராமல் எப்படி பார்த்துக்கிறது, அது வெறும் ஒரு ஒரு உச்சரிப்பாக மட்டும் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது, அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ரிச்னஸ் இருக்குல்ல. இன்னொன்று திரும்பவும் அம்பேத்கர் சொல்கிற வேறு மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க, அவர் மட்டும் அதை சொல்லலை. கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் டாக்குமெண்ட். அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாட்டி புது பிரச்சனைகள் எப்படி நம்ம கையாளுவோம், புது விஷயங்கள் எப்படி கொண்டு போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஏபிஏவுக்கெல்லாம் வழிவகுத்தது போட்டா தாடா அது எல்லா எக்ஸப்ஷனல் லாஸ்க்கு வழிவகுத்தது ப்ரொசீஜர் அக்கார்டிங் டு லா தான். பட் அதுக்காக எவ்வளோ நாள் டிபேட் பண்ணாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில், அந்த வாசகத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கு. டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவா ப்ரொசீஜர் அக்கார்டிங் டு லாவான்னு முடிவு, அதுதான் வாதம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா வந்து அது ஒரு விதமான அப்ரோச்சு, ப்ரொசீஜர் அக்கார்டிங் டு லானா அது ஒரு விதமான அப்ரோச். டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா பார்லிமெண்ட் வில் ஹாவ் டு மேக் அ டெசிஷன். ப்ரொசீஜர் அக்கார்டிங் டு லானா நம்ம கச்சா முச்சா நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக கூட ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும். அம்பேத்கரை கேட்கும்போது அவர் பின்னால் சொல்லுவார், எனக்கு ஆக்சுவலாக ரெண்டுமே தவறாக பட்டுச்சுன்றுவார். ஏன்னா ஒன்று நீதித்துறையின் கையில் வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குது, ஒன்று வந்து பார்லிமெண்ட் கையில் கொடுக்குது. ஒரு ஜனநாயகத்துக்கு ரெண்டுமே நல்லது இல்லைன்னு. அப்போ நம்ம ரெண்டு பெரும் கூர்மையான பாறாங்களுக்கு இடையில நம்ம வந்து நம்ம படகை செலுத்துகிற மாதிரி தான். அது நம்மளை இப்படியும் குத்தலாம் அப்படியும் குத்தலான்னு சொல்லிட்டு அந்த விவாதத்தை முடிச்சு வைப்பார் அவர். He was unhappy with that whole resolution. ஏன்னா அது நிறைய சிவில் உரிமை அமைப்புகளை சேர்ந்தவங்க என்னை கேட்டிருக்கிறாங்க அதை பற்றி, அம்பேத்கர் வந்து இது ஏன் ஆதரிச்சார், ப்ரொசீஜர் அக்கார்டிங் டு லா பயங்கரமாக சிவில் உரிமைகளை கட்டுப்படுத்துறதுல அவருக்கு ஒரு ரோல் இருந்திருக்குது இல்லைன்னு. சரி, he was a law minister. அவரான சொந்த ரோலே கிடையாது. கேபினட் ஒரு முடிவு எடுக்குது, பிரதம மந்திரி ஒரு முடிவு எடுக்கிறாரு, பார்லிமெண்ட் ஒரு முடிவு எடுக்குது, எல்லாத்துக்கும் கட்டுப்படணும்ல ஒரு சட்ட மந்திரி. பட் அவருடைய வார்த்தைகளில் அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறது இதுதான், போத் ஆப்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலி பேடுங்கிறார். அது ரியல் டைலமா இல்லை, எதை நம்ம ஏற்றுக்கிறது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்கிறத பொறுத்து தானே சட்டம் இருக்கும். இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் என்ன செய்யும், அவருக்கு நீதித்துறை மேலே எப்போவுமே ஒரு சந்தேகம் உண்டு வேறு இல்லை. ஆனால் அவர் தன்னை நிலை நிறுத்திக்கல, ஏற்றுக்கிறாரு. ஏன்னா அது ஒட்டுமொத்த மக்களும் அதான் ஏற்றுக்கிறாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். மற்ற எல்லா அந்த எப்படி ஹிந்தி தேசிய மொழியாங்கிறதுக்காக எவ்வளோ நாள் வாதிடுறாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் வாதிடுறாங்க. நிறைய பயங்கரமாக எல்லாருமே அதை வந்து உறுதியாக இவரை மாதிரி ரெண்டு சைட்லேயுமே பிரச்சனை உள்ளதை பார்த்தவங்க கம்யூனிஸ்டுகளும் பார்த்தாங்க, இதுவும் பிரச்சனையாக இருக்கும் அதுவும் பிரச்சனையாக இருக்கும்னு. பட் ஃபைனலி ஒரு கன்சென்சஸ் வந்தபோது என்ன பண்ணுறது, அதுதானே டெமோக்ரஸியும் கூட. அப்புறம் அதுக்கு எதிராக வேறு மாதிரி நம்ம செயல்படலாம். பட் அந்த கன்சென்சஸை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை அப்ஹோல்ட் பண்ணுறதுனுடைய பொருள் டெமோக்ராட்டிக் வேல்யூஸை அப்ஹோல்ட் பண்ணுறது. அதுக்கு ஒரு நீண்ட தேவையும் இருக்குது, வரலாறும் இருக்குது. இது மோடி ஆட்சினால் மட்டும் அல்லங்கிறதையும் நம்ம எங்கேயாவது சேர்த்து சொல்லணும். இல்லாட்டி என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு இந்துத்துவ எதிர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே உள்ள பெண் அடிமைத்தனம் சாதி அதையெல்லாம் கருத்தில் இருக்காமல் பேசுகிற குரூப்ஸும் இருக்காங்க நம்ம மத்தியில். பட் நம்ம இந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு சிவில் ரைட்ஸ் பர்ஸ்பெக்டிவ், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்க்கும்போது இதெல்லாம் சேர்ந்த விஷயம் தானே. இன்னொன்று இடதுசாரிகள் கண்டிப்பாக இந்த மாதிரி வாதம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. சேவ் கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு பூர்ஜுவா டிமாண்டுன்றவாங்க. ஸோ நம்ம அந்த பூர்ஜுவாக்கிற அந்த வாதமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான வாதம். நீங்கள் அந்த இலக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே இதை வந்து நீங்கள் ஒரு இதுவாக பார்ப்பீங்க, முழுமையற்ற ஒரு விஷயமா பார்ப்பீங்க. அந்த இலக்கே வந்து வரலாறுல நம்ம கண்ணு முன்னால் பார்த்துருக்குறோம், அது எங்கே கொண்டு நிறுத்திச்சு ஒவ்வொரு நாட்டையும்னு சொல்லிட்டு. அதுக்காக சோஷியலிசம் தவறுங்கிற வாதத்துக்கெலாம் நான் போகலை, ஆனால் வரலாறை பார்க்கணும்ல. அண்ட் டெமோக்ரஸி இந்தியாவில் சாதிச்சிருக்குதே சில விஷயங்களை, அதையும் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாமே. கான்ஸ்டியூஷன் இருந்ததுனால இது கிடச்சிச்சுன்னு சொல்லலாமே. நம்ம ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷனுக்கெல்லாம் போக வேணாம். இது ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல வேண்டியது, எல்லாம் செஞ்சிருச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடக்கணும் இன்னும், அல்லது குறைவாக நடந்திருக்கு, கூடுதலாக நடக்கணும். இன்றைக்கி இந்தியன் டெமோக்ரஸியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர்டிக்கல் 14 to 16 வந்து சரியா இல்லைன்னு சொல்லலாம். 21 எப்போவுமே சரியாக இருந்ததில்லை, 17 என்றைக்குமே வந்து செயல்படுத்தப்படலை. இது ஒரு மிக்ஸ்ட் ரெக்கார்ட் தானே இது.